இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த உன்னத வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நீதிமொழிகள் 23:18 உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாசிக்கிறோம். Your hope will not be cut off. உன் நம்பிக்கை வீண் போகாது. அநேக காரியங்களை குறித்து நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்ல. சில காரியங்கள் இப்படியெல்லாம் நடந்து எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புறோம். இந்த காரியங்களில் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று நம்புகிறோம். நம்பிக்கை தேவை. அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நம்பு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்ந்து ஆண்டவரை போல நம் மாற நம்மை அர்ப்பணித்து அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நம் வாழும்போது நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகவே. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள், நிறைய காரியங்கள் நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதபடி சுயத்தின் மீது நம்பிக்கை வைத்து செய்து கொண்டிருக்கிறோம். இது என்னால முடியுமா, இது என்னால நடக்குமா, இது என்னால சாதிக்க முடியுமா? பேதுரு அப்படித்தானே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த கடல்ல நடக்கும்போது நடந்தா. ஆனா என்று நான் கைவிடப்பட்டு விட்டேனே, எனக்கு பலன் இல்லையே, நான் நடப்பது தண்ணீர் என்று உணர்ந்த உடனே மூழ்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய கரம் நம்மை தூக்க வேண்டி இருந்தது. அதே போலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படும் போது ஒருபோதும் அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நிச்சயமா நிறைவேற்றும். நம்மை வெட்கப்பட்டு போக விடாத ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். கைவிட தெரியாத ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். ஆனா நமக்கு வேண்டிய விசுவாசம் அவர் மீது வைக்கிற நம்பிக்கை தான். இன்னைக்கு நம்ம ஏன் ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவர் மீது நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறேன். நிறைய பேருக்காக ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவர்கிட்ட இது நடக்குமா ஆண்டவரேன்னு சொல்லி சந்தேகத்தோடு நம்புறோம். முழு மனதோடு அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு உன்னத ஒரு நம்பிக்கை அவரால் முடியும். அவர் நடத்துவார், அவர் அற்புதங்களை செய்யும். இந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு உள்ள இருந்துச்சுன்னா நம்பிக்கை வீண் போகாது என்றார். இந்த நம்பிக்கை தாங்க இன்னைக்கு நம்மளை வாழ வைக்கும். இந்த நம்பிக்கை தான் நம்மை இந்த உலகத்துல உயர்த்தும். இந்த நம்பிக்கை தான் நம்மை இந்த உலகத்துல நிலை நிறுத்த செய்யும். இந்த நம்பிக்கை நமக்கு தேவை. கவலைப்படாதிருங்க. இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் பெரிய அற்புதத்தை காண முடியும். நீங்க சோர்ந்து நிற்கிறீங்களா, அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி கலங்க நிற்கிறீங்களா, எனக்கு வந்து பலவீனம், எனக்கு வந்து கஷ்டங்கள், என்ன இது வெறுப்போடு இருக்கீங்களா, அவரையே நம்புங்க. அவர் செய்வார் என்று நம்புங்க. அவர் எனக்காக காரியங்களை நிறைவேற்றுவார் என்று நம்புங்க. நிச்சயமாய் நம்பிக்கை வீண் போகாது என்றார். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு கற்று தந்த பாடத்துக்காய் முயற்சி எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக செயல்பட, பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல. ஆமென், ஆமென்.